ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் ஹெட்ஸ் அப் ஃபார் டெய்ல்ஸ். உனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பா பண்ண போறேன்னு சொல்லி என் அம்மா இங்க கூட்டிட்டு வந்தா. ஐயோ, ஸ்பானா என்னன்னு தெரியலையே, நம்மள வச்சு என்ன வித்த காட்ட போறாங்கன்னு தெரியாம நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் கிளீனிங், அதுக்கப்புறம் லெக்ஸ் கிளீனிங். நான் ஏதோ ஃபுட் ஸ்பா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கூசுதுனா ஒரே கூச்சமா இருக்குண்ணா. ஒரு வழியா எனக்கு ஃபீட் கிளீனிங் பண்ணிட்டாங்க போல. அதுக்கப்புறம் அந்த அண்ணா என்ன நல்லா பதம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்பவே டவுட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு செட் ஆகாத டாஸ்க் என்ன குளிக்க வச்சுட்டாங்க. ஐயோ, நாளா குளிப்பன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சில்கு சுமிதா மாதிரி இருந்த என்ன ஸ்நேகிதானேன்னு கோவேசர்ல மாதிரி ஆயிட்டேன் நான். குயில போடுச்சு கூண்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில போடுச்சு காலை ஓடிச்சு ஆட சொல்லுகிற உலகம். இப்படியே பாட்டு பாடி இந்த செஷனை நான் ஓட்டிட்டேன். ஆ, வாங்கக்கா வாங்கக்கா, உங்களை பார்க்க தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இந்த அக்கா தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை கட்டி கட்டி பிடிச்சி மெதுவா வலிக்காம நல்லா சிக்கெடுத்து விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நமக்கு பிடிக்காத செஷனே இந்த ப்ளோ ட்ரை தான். அந்த ட்ரையரை காதுக்குள்ள விட்டு நொய்யன்னு பண்ணும்போது எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகும். இந்த அக்கா தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு அழகா ப்ளோ ட்ரைலாம் பண்ணி விட்டாங்க. ஏய் குருமியை பூச்சி இழுக்காத மேன். எனக்கு அழகே அந்த குருமி தான், அந்த குருமியை பூச்சி இழுக்கிற. அக்கா, நான் உனக்காக தான் நல்லா கோஆப்ரேட்டிவா இருக்கேன். அவனை சீக்கிரம் என் பேக்கை ப்ரஷ் பண்ணி விட சொல்லு. நான் என்ன பரோட்டாமாவா திருப்பி திருப்பி போட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்களே எப்பா. பட் சல்யூட் டு ஆல் பொம்னாட்டிஸ், இதை தான் நீங்கள் மாதம் மாதம் ஸ்பா பார்லர்னு நல்லா செலவு பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஹேர் கட் செஷனா. எங்கள் மம்மி கூட இருந்தால் நான் ரொம்ப சேட்டை பண்ணுறேன்னு எங்கள் மம்மியை வெளியே அனுப்பிட்டு எனக்கு மட்டும் தனியாக ஹேர் கட் பண்ணோம். எப்படி இருக்கேன் ஹேர் கட் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க. ஸோ ஓவரால் என்னோட ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அந்த அக்காவோ அண்ணாஸோ ரொம்ப சூப்பராக என்னை பார்த்துக்கிட்டாங்க. எப்படி சில்கி மாதிரி சும்மா சில்க்குன்னு இருக்கனா, இவ ஒருத்தி சும்மாவே ரீல்ஸ் போட்டு சாவடிப்பா. ஸோ வீட்டுக்கு வந்து பேஷா சூப் சாதம் சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு புது பெட் வாங்கி கொடுத்துருக்கான்னு அதில் உட்காந்து ஃபுல்லாக பதம் பார்த்துட்டு இருந்தேன். குவாலிட்டி செக் பண்ணலான்னு சொல்லி சும்மா அங்கத்திக்கோ சொல்லி சுற்றி விளையாடிட்டு இருந்தேன் அந்த பெட்ல. ஓகே, ஒரு டே என்னை குளிக்க வச்சுட்டாங்க, நல்ல சாப்பாடும் போட்டுட்டாங்க. அப்புறம் என்ன, படுத்து தூங்க வேண்டியதுதான்.